பொதுவா கேக்குறேன். அது எந்த கிழட்டு மூதியே சொல்லுவா, அந்த கிழட்டு மூதேவி. அதாவது அவர் லூசு பிடிச்ச அலைதா. அப்படியா? போனா போட்டு என்ன நான் ஒரு மன்மத குஞ்ச், நான் ஒரு மன்மத குஞ்ச். ஒரு லெட்டர் மட்டும் எங்களுக்காக படிச்சு காட்டுங்க தலைவரே. உண்மை அறிவு இருக்கவனுக்கு அறிவு. புது ஐட்டமா இருக்கு. கேம்பஸ் தலைவர், உங்க ஜாமுகா கட்சியில சேரணும்னா என்னென்ன தகுதி? என் கட்சியில சேரணும்னா முதல்ல வந்து சுட சுட மைக்கு தெரியும். உங்களுக்கு டபுள் மைக் வைக்கணும். நீங்க எங்களுக்கு கட்சியில சேரணும்னா ஒரு சுட சுட தீக்கங்களை சீலை வச்சிருப்பேன். அப்படியே கொண்டு அதை ஒரு குத்து சரிட்டு குத்துனாதான் என் கட்சி சேர முடியும். என் கட்சி பிளமான ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கோம். ரேஷன்ல கட்சியில வர முடியாது. குத்துற இடமும் வேற. சரி, அப்படிதான் என் கட்சி சேர முடியும். அப்படியா? ஆமா. இந்த சீக்கிரட்டை சொல்லிடலாங்களா இல்ல வேணாங்களா? யாரா சேர்ந்து வந்து நேரடியா வந்து இது மாதிரி குத்திடலாங்களா? இப்ப சொன்னதுல கேட்டுக்குமோ? ஆமா, கேட்கதான் செய்ப்பேன். அதுக்கு தானே மைக்கு கேனத்தனமா நீங்க கேட்டு எதை கேனமே ஆகுறீங்க. நானும் கிரிக்கெட் பிடிச்சமே கேட்க. நானு இப்பதான் இதை முடிச்சுட்டு ஓடி வந்திருக்கேன். எல்லாம் துணி கேட்டு இப்ப நானும் தலைவர் உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு தலைவர். அதனாலதான் நாக்கு அப்படி நாக்கு நிறைய அப்படி உலட்டோன்னு உலட்டிடுறீங்க. நாங்க இந்த இல்ல காயுது இல்ல காயுது எனக்கு வந்து இந்த வெயில காய போட்டு வத்தல் சிப்ஸ் ஆகி திங்க வேண்டியது தானே. நம்ம திங்கல எடுத்தாரு இல்ல திங்கலா இல்லையா? எனக்கு வந்து அப்பவும் நாக்கு பண்ண எல்லாம் கேட்குங்க. ஏன்னா எனக்கு வந்து இந்த ஒரு காஞ்சின்னு ஒரு மாதிரி இருக்கும்ல, அதான் வச்சுட்டே இருப்பேன். அப்படிங்களா? காட்டுங்க நான் கொஞ்சம் ஈரம் பண்ணேன். உங்க முன்னாடி ஒரு காயுதுங்கிறீங்க, அதுக்கு நான் உதவி பண்றேன்னு பாக்குறேன். நீங்க ஒன்னும் வேண்டாப்பா, ஒன்னும் வேண்டாம். சரிலாம் ஒரு ஆளை போட்டு கிஸ் அடிக்க வச்சிடலாங்களா? இங்க சர்வீஸ் பண்ண இடம் தான். நல்ல ஏர் பம்பு நல்ல சுன்னு இருக்கு. ஏர் பம்பு எடுத்து அப்படி இந்த கதையை அந்த கதையை வச்சுட்டு இங்க ரெண்டு இழுத்து போயிடுவாங்கல்ல. இங்க வந்துடும், மூக்குக்கு வந்துடும். சேர்த்தல மூக்குல தான் தொடச்சு விடுங்க. சரி தலைவர், ஒன்றும் கோச்சிக்காதீங்க. எப்படி நீங்க அதான் கஷ்டப்பட்டு என்ன பண்ணீங்க? திடீர்னு எப்படி இவ்வளவு பிரபலம் ஆனீங்க? திடீர்னு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். திடீர்னு எப்படி பிரபலம் ஆக முடியும்? எங்க உங்களுக்கு பிடிக்கவே முடியல. யார்கிட்ட போயிட்டே இருக்கீங்க எப்ப பார்த்தாலும்? யார்கிட்ட போயிட்டு இருக்காங்களா? ஐயோ, நான் எது பேசினாலும் உங்களுக்கு தப்பாவே புரியுது. நீ எதை பேசினாலும் டபுள் மீனிங் தான் பேசுறீங்க. நானே சும்மா டபுள் மீனிங், நீங்களே வந்து ட்ரிபிள் 4 மீனிங்கா இருக்கு. 4 மீனிங். அப்புறம் நான் என்ன பண்றது? அவனை போட்டு பாடாப்படுத்துறோம். ஆமா, அப்படிலாம் இல்ல. எவ்வளவு அழகா இருக்கும். ஆனா இதமா இருக்கா? வேற எதை வச்சு சொல்லுவீங்க? தலையை வச்சு சொல்லிடும். தலையை வச்சு ஆளை பாருங்க. ஆளை அழகா இருக்கீங்க தலைவர், அம்சமா இருக்கீங்க. கல்யாணம் கட்டிடுவீங்களா? கல்யாணமா உங்களையா? ஆமா. கல்யாணம் கொண்டு போய் பண்ணிட்டு என்ன பண்றது? கோயில்ல உட்கார வச்சு பிச்சை எடுக்க வைங்க. அதான் பண்ணீங்க நீங்க? ஆமா, அதான் பண்ணிட்டு இருக்கேன். நேற்று பைசார் ஹோட்டல் சாப்பிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பைசார் ஹோட்டல் முன்ன உட்காந்து பிச்சை எடுத்துட்டு உள்ள போனா. ஆமால முன்ன பிச்சை விட்டா எல்லாம் 500,000 ரூபாய் போட்டாங்க. அதை வச்சு சாட போனேன்னு சொல்லிட்டு அவனுக்கு வீடியோ போட்டிருக்கேன். நானே இப்ப உங்களுக்கு கிண்டல் பண்றேன். நீங்க வந்து அப்படியே சிரிச்சு எவ்வளவு ஜாலியா எடுத்துக்கிறீங்க. நீங்க வேற லெவல் தலைவர். நீங்க வேற ரகம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை. வேற ரகம்னா பாத்தீங்களா நான் எவ்வளவு இதா பேசுறேன். வேற ரகம் சொல்லணும்ல. எந்த மனித ரகமா அப்படி நீங்க நிரூபிச்சு நான் என்ன பண்றேன்? வேற ரகம்னா முட்டையை சொன்னா சீல் வேற குத்தி வச்சிருக்கீங்க. வேற ரகம் முட்டையை சொன்னா பிதிங்கிற மூக்குல ஜாம் ஒளிகிற போது ஜாம் ஒளி அப்படி பிதிங்கி வாயில் தடவும் வாயில. சேத்தலையா சொல்லுங்க, என்ன பண்ணீங்க? என்ன அந்தரங்க வீடியோலாம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி பரபரப்பா இருக்கு. ஜீப்பு முத்தியன் அந்தரங்கம் அந்த மாதிரி. அந்தரங்கம் யார் சொல்ற? இல்ல சொல்றேன், பொதுவா கேக்குறேன். அது எந்த கிழட்டு மூதியே சொல்லுவா, அந்த கிழட்டு மூதேவி. அதாவது அவர் லூசு பிடிச்ச அலைதா. அப்படியா? போனா போட்டு என்ன அது அவ பேரை சொல்ல மாட்டேன். அவ பேரை இன்னும் சொல்றது விட்டாச்சு. நம்ம நெஞ்சில குச்சி வச்சிருக்கேன். பேர் சொல்லி விட்டாச்சு. இப்ப அவ பேர் சொல்ல மாட்டேன். அவளை பத்தி தவிர வேற பத்தி யாரை பத்தியும் கேளுங்க சொல்றேன். அப்படியா? ஆமா, எல்லாரும் பத்தி தெரியும். எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் தப்பான தெரியாது, எல்லாம் நல்லதா தெரியும். எல்லாரும் நல்லவன்னு தெரியும். தலைவர் நீங்க வேற லெவல் தலைவர். வேற லெவல் வேற சொல்லிட்டு என்ன லெவலு? வேற லெவலு அது உங்களுக்கு தெரியாதா? அதுதான் வேற லெவல். சரிப்பா, அது ஒரு டாப். சந்தோஷம். இல்ல வேற சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். கார் எப்படி வாங்குனீங்க? கார் காசு கொடுத்து வாங்கினே. காசு கொடுத்தா அவங்க பின்னால களவாடிட்டே வருவாங்க.
அப்ப எப்படி வந்து தான் கார் நீ இல்ல நீங்க இந்த கேமரா எப்படி வாங்குவீங்க? எப்படி வாங்கினாங்க? எப்படி போய் வாங்கணும்? சரி என்ன கேட்க நீ கார் எப்படி வாங்குனீங்க? அது அப்படியே எப்படி வாங்குவீங்க என்ன தான்? இல்ல தலைவரே, கார் எப்படி வாங்குனீங்க? கஷ்டப்பட்டு வாங்குனீங்களே. கஷ்டப்பட்டு கார் கஷ்டப்பட்டு கையை விட்டு எடுத்தீங்களே. நம்ம கலர்ல கை விட்டு எடுத்தேன். உங்க அங்க கை விட்டு மரக்கடை வச்சிருக்கீங்களா? அப்புறம் காசு இந்த கலர்ல தானே போடுவீங்க. மரக்கடைலாம் இப்போ ஃப்ரெண்ட் இருக்கான்ல, கொஞ்சம் சப்போர்ட் பண்றான் எனக்கு. அப்படிங்களா? சூப்பர் தலைவர். ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணி அவன் கொஞ்சம் காசு போட்டு நான் கொஞ்சம் காசு போட்டு வாங்கணும். சரி, அந்த ஆண்டி கேட்டதை சொல்லுங்க. நீங்க தான் ஃப்ரெண்ட் யாரை வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்களா? ஏன் ஃப்ரெண்ட் இல்லைங்களா? அது இந்த என்ன பண்ணி சொல்லுவாங்க ஆம்பளைக்கு? என்ன பண்ணி சொல்லுவாங்க? என்ன இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க? ஆம்பளைக்கா? பாய். பாய். சலாம் அலைக்கும். ஆம்பளைங்க என் ஃப்ரெண்ட் உயிர் நண்பன். சூப்பர் தலைவர். நான் கூட சரி, நீங்க நிறைய வச்சிருப்பீங்களா? அது நீங்க அதான் தெரியுமா, நீங்க எல்லாம் வச்சு தெரியுமா? அது சொல்லி எனக்கு ஏன் நண்பர் சப்போர்ட் பண்றேன். நானும் உங்களுக்கு நண்பர் தான் தலைவர். நானும் எல்லாருமே நண்பர்கள் தான் சொல்லுவேன். சப்ஸ்கிரைபர்ஸ் கிடையாது, நண்பர்கள் தான் அவங்களா. நானும் அப்படிதான். எனக்கு என் நண்பர் தான் சொல்லுவேன் நான். தலைவரே, அப்புறம் நாமளும் நண்பர்கள் தான். மாப்பிள்ளையா? நீங்க தான் தலைவர நண்பன். நீங்க அது மாப்பிள்ளையா சொல்லணும். சரி, வச்சு மாமா நான் வாழக்கா வச்சு வாயில தள்ளு மூஞ்சி மோரையும். சரி தலைவர், கோச்சிக்க தலைவர். என்ன தலைவர் கேக்குறதா? கோவம் வருது உங்களுக்கு? திண்டி கூட கேட்கறது கோவம் வருது. என்ன தலைவர் இது சத்தம் கேக்குது? இதை விழுந்துருச்சுங்களா? இல்ல சேர ஆடுதுங்க. ஆடுதுங்களா? வேற ஏதோ ஆடுது. உங்களுக்கு எல்லாம் ஆடும். உங்களுக்கு கீழே ஆடும், மேலே ஆடும், எல்லாம் தெரியும். இதை பார்த்தா உங்களுக்கு எல்லாமே வரும். நான் ஆடுது. சூப்பர் தலைவர். இதே மாதிரி நீங்க ஆட்டிக்கிட்டே வேற ரவுண்ட்ல பெரிய ஆளா வர போறீங்க. ஆட்டிக்கிட்டா உண்மை அறிவு இருக்கிறது. அறிவு கேட்கறது எல்லாம் இந்த முட்டாளமா கேட்க ஆட்டிக்கிட்டே மாட்டிக்கிட்டு கடைசியில் அண்ணன் போட போறீங்க. மூதேவி பாத்தியா? திண்டு கூட தலைவரே, நீங்க திறன மாட்டல தலைவரே. மாட்டீங்கன்னா உங்களை மெடல் மாட்டி அடிச்சு ஒட்டி இருப்பேன். நான் என்கிட்ட சொல்ல மாட்டேன். நான் வச்சு செஞ்சிருவேன். நீங்க செஞ்சதான் எல்லாம் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கேன். ஆகட்டுமே. என்ன வேணா நடக்கு. நான் ஒரு மன்மத குஞ்ச் அப்படியே இருப்பேன். நிஜமா தலைவர்? நிஜமா. என்னது நீங்க? என்னது மன்மத குஞ்சி? அப்படிங்களா? ஆமா. பாதுகாப்பு பத்திரமா இருக்கு. சூப்பர் தலைவர். என்ன சூப்பர்? நீங்க பேசுறது சூப்பர் தலைவரே. ஐயோ, எப்படிதான் புதுசா வாயில எனக்குன்ட்டு யாரும் இந்த சீப்பி முத்துட்ட போய் இந்த செத்த போயிட்ட போய் விட்டு எடுக்கணும் இப்பெல்லாம் கேட்கணும்னு சொல்லி எல்லாம் மைண்ட்ல நீ படிச்சு வரல. நான் வந்து எதுவுமே இது பண்ணிட்டு படிச்சுட்டு வரதெல்லாம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? வந்தேன், அவங்கள பார்த்தேன்னா அப்படியே கவிதை அருவியா கொட்டு. அதான் என்ன பார்த்தோன்னே இந்த கவிதை அருவியா கொட்டுதான். கொட்டு ரொம்ப கொட்டிடுறாங்க. ஜெயினா தான் நானே சொல்லிக்கூடாதுல்ல தலைவரே. இந்த அளவுக்கு கூட அறிவு இல்லைன்னா அப்புறம் எப்படி என் நண்பர்கள் எப்படி நான் சிரிக்க வைக்கிறது? தூக்கம் வருதா? ஆனா உனா படிக்கிறது. நேத்து கோயம்புத்தூர்ல போயிட்டு வர்றதுக்கு எனக்கு மணி எத்தனை? 3 மணி ஆயிட்டுடா. 3:30 மணி ஆயிட்டு. நான் உங்களை விட்டு நீ போயிட்டு நான் சாப்பிடுறதுக்கு 2-3 மணி ஆயிட்டு. 3 மணி ஆயிட்டு. பேட்டி கொடுத்து வரேன். பேட்டியில் நண்பரை பார்க்க போனேன் கோயம்புத்தூர்ல. இந்த மாதிரி பேட்டிலாம் கொடுக்குறீங்களே, திடீர்னு நீங்க மாட்டிக்கிட்டு கையில இருந்து இதாக எப்ப நீங்க பேட்டி நாங்க எதிர்பார்க்கறோம்? அந்த பேட்டி எப்ப எதிர்பார்க்கறது? இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு வாயில கழுவு ஒரு பேருக்குள்ள கமிஷன் பேர் இருக்குல்ல, வாயில ஊத்தி விடு. என்ன ஜெயிலுக்கு போகும்போது நானே ஆளப்போற ஆளை அன்னைக்கு கார் வாங்கியிருக்கேன். கார் வாங்கி 5 நாள் கூட ஆகல. ஒரு பேர்ல கமெண்ட் பேப்பர் கமெண்ட் அடிச்சுதான் தலைவரே காரை எப்ப இஎம்பி தலை பேச்ச வந்து போடுவேன்னு சொல்லி கமெண்ட் அடிச்சிருக்கான். காரை வாங்கி தம்பிட்டு வேலை விட்டு 3 நாள் கூட ஆகல. இப்ப வேலை பார்த்துக்காங்க காரை இஎம்டி பேச்ச போறதுக்கு நான் இரும்புல போடணுமா? அதான் தலைவரே சொல்ல வேண்டியதானே, இஎம்பி தலை பேச்ச போது வேற சாமான போட்டேன்ட்டு. சரி, இது வாயிலே நாய் இருக்குல்ல, வெளி நாய் நிக்கல, நாய் விட்டு வேண்டியதான். ஆமா, அது ஒண்ணுமே பண்ணாது. வாயில நாய் கூட நக்கது. ஏன் இப்படி கேக்கிய தலைவரு? என்ன பார்த்தவங்க அப்படியே தெரியுது உனக்கு? நாய் கூட நல்லா இருக்கு.
நான் இது வாயில கிண்டு நக்கா கிஸ் அடிக்கும் உங்களுக்கு. ஏன் ஒரு நாய் கிஸ் அடிச்சிருக்கீங்க, ஒரு நாய் அடிச்சிக்கலாம் அடிச்சிக்கல தலைவரே. அப்புறம் தலைவரே சொல்லி கேட்கற எல்லாம் புது புது வார்த்தை. என்ன இந்த மோதிரம் எங்க வாங்குனீங்க? வெள்ளி மோதிரம் தாங்க, எங்க ஊர்ல வாங்கினேன், கேபி ஜுவல்லர்ஸ்ல வாங்கினேன். நீங்க குழந்தைங்களா காதுல கடுக்குலாம் போட்டிருக்கீங்க? ஏமா எல்லாரும் போடுறாங்க, நானும் போடுறேன். இது வந்து ஒரு நண்பர் வந்து அனுப்பிவிட்டாங்க. டிங் டிங் எங்க டிங் டிங் கேட்கோங்க, ஒரு நண்பர் அனுப்பிவிட்டாங்க, நான் போட்டிருக்கேன். அப்படிங்களா? நண்பர் அனுப்பிவிட்டா போட்டுருவீங்களா? எல்லாத்தையும் போடுறேன். அப்படியே அந்த வாட்டர் செட்டிலாம் பார்சல் அனுப்பிவிட்டா அதையும் போடல நீங்க? ஏன் தலைவரே காட்டி கொடுத்துருமா? அது சட்டி வேணுமா? வச்சிருக்கேன் போட்ட சட்டி. இந்த நாத்த நாடுது, உங்களை மோந்து பார்த்தாலே போதும். சரி, அந்த நம்ம சேனல்ல எப்ப அந்த ஆடு நடிக்க போறீங்க? பூமேக்ஸ் 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 தியேட்டர். அப்ப நான் முன்னாடி நீங்க போக, நான் உங்களுக்கு பின்னாடி நடிக்கேன். வரீங்களா? வரேன். சத்தியமா? சத்தியமா. நான் முன்னாடி பேண்ட் சட்டை போட்டு தான் போவேன், நீங்க மட்டும் தான் அந்த மாதிரி இருக்கணும். முடியலப்பா, இன்னும் உயிர் இருக்குங்களா உங்களுக்கு? இருக்கு, சாவமா தான் இருக்கேன். சரி, நம்ம ஜாமுகா கட்சியில வந்து இனி என்னென்ன புது புது கொள்கைகள்லாம் கொண்டு வர போறீங்க நீங்க? அது நாங்க கட்சி ஆலோசனை பண்ணி சொல்றோம். ஆலோசனை பண்ணி சொல்றீங்களா? தலைவரே, இந்த பொட்டுலாம் இருக்கட்டும், அதனால காது நல்லா வெட்டு. கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்துட்டீங்களா? எப்போ விழுந்தீங்க? அது சின்ன பிள்ளைல விழுந்து. சின்ன பிள்ளைல விழுந்துட்டீங்களா? சரி தலைவரே, இங்க என்னத்துல தொடர்பு விட மாட்டீங்க? என்னது பொண்ணா பகாரம் எனக்குங்க? பொண்ணா நீங்க? பண்ணிக்கின்னு வச்சிருக்கீங்க. எப்படி நீங்க வேலை பார்க்க நீங்க நேரம் இப்பதான் பஸ் வர இருக்குமா? கேமராமேன் சிரிச்சிட்டே இரி. இந்த போன மாதிரி கஷ்டப்பட்டு வந்தா அவனை அப்படியே நிறுத்தி தப்பிட்டோம். அப்படியே தூக்கிட்டு பின்னாடி குளிக்கிட்டு போச்சிருக்கணும். செத்தா பையல மூஞ்சி மோயம் மாதிரி போதுங்களா? சரி தலைவரே, நம்ம முடிச்சுக்கலாம். ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டோம். ஒரு லெட்டர் மட்டும் எங்களுக்காக படிச்சு காட்டுங்க தலைவரே. லெட்டரா? தான் மேட்ரே இருக்கு. மேட்ரு எனக்கு உங்களுக்கு எதுக்கு மேட்ரு? ஏன்னா எங்களுக்கு ஒரு மேட்ரு கிடைக்கும்ல தலைவரே. நான் நேர்ல பார்த்ததே தலைவரே, உங்க சேனல்ல தான் பார்த்துருக்கேன் நான். கேமரா விட்டு ஒண்ணு இல்ல தலைவரே, நம்ம வந்து பிளர் பண்ணிக்கலாம் தலைவரே. பிளர் பண்ணுங்க. சொல்லுங்க. லெட்டர் எனக்கு ஒரே ஒரு லெட்டர் வீடியோ மட்டும் அது மட்டும் எடுத்து சொல்லுங்க ப்ளீஸ். பாருங்க, சுட சுட லெட்டர் வந்திருக்கு உங்களுக்கு. லெட்டர் வந்து படிக்க முடியலங்க. லெட்டர் கொண்டாந்துருக்காங்க. ஏன்னா இதான் லாஸ்ட் டைம் ஒரு லெட்டர் தான் படிப்பேன். ஏன்னா அன்பா கேட்டீங்க, எனக்கு தட்ட முடியல. எனக்கு புது ஐட்டம் இருக்கு. கேம்பஸ் கேம்பஸா? நீங்க காலையில போறதெல்லாம் இங்க வந்து பேசிட்டு இருக்காதீங்க. அது நம்ம வாயில அப்படிதான் வருங்க. எனக்கு கேம்பஸ் போடுங்களா தலைவர்? கேம்பஸா? இல்ல நீங்க சொன்னீங்களே முண்டம் ஆள போற ஆள தான் படிங்க. ஆனா எவன தூக்கி வீசிடுங்க. போட்ட மாஸ்க் அனுப்பிச்சு. ஆமா போட்டு ஒரே மாஸ்க் அனுப்பாங்களே செத்த போயிடலாம். இது இங்கிலீஷ் என்னது? அனுப்புனர். இது ஃப்ரம், அதாவது யாருகிட்ட இருந்து வந்திருக்கு. ஃப்ரம் இது அன்பு நகர் அனுப்புனர். அனுப்புனரா? கோபி தனுசு குன்னஜாண்டி ஊரா? குஞ்சாண்டி ஊர் தலைவர். குஞ்சாண்டி ஊரா அப்படின்னு ஒரு திண்டுக்கல் அப்படின்னு ஊரு கேள்விப்பட்டா நான் மட்டும் என்ன பண்றது? ஐயோ ஜாமான் கட்சி தலைவர் வணக்கம். கொரோனா அதிகம் பரவுவதால் உங்களுக்கு ஜாமானில் பத்திரமா பார்த்துக்கணும். பேயில போகலாம். கொல்லவும் அவங்க ஜாமான கொண்டுருக்கா கொள்ளுங்க. இப்ப அதான் முக்கியம். எல்லாத்துக்கும் உங்களை ஜாமானத்தை ஜாமானத்தை கொரோனா தாக்கல் இருக்கும். இங்கிலீஷ் விடுகிறது
உங்கள் ஜாமானத்தை கொரோனா தாக்காமல் இருக்க ஒரு உடன் மாஸ்கை போடவும். மாஸ்க் போட்டு அதை நீ தான் போட்டு அழகி நீ பேர போவான். போட்ட மாஸ்க் இருக்கும் கொரோனா தூரம் ஜாமானத்தை மாஸ்க் அப்படி போடுவேன். போட்டுருங்க அது அழகாக அழகான ஜாமானம் பார்த்து அணியவும். சரி ஆமா அணியவும். நீ காலை பத்திக்கோ. இப்போ யாருடன் ஆமா கழுத பன்னி எருவ மாடு எல்லாரும் உரம் வச்சிருக்க. நீ வந்து நடுவில் படுவா மூதேவி பெறலாம். ஏன் அழுதி உங்களுக்கு எப்படிலாம் இப்படி எழுத தோணுது உங்களுக்கு? அவ்வளோ பார்த்தா கேன இருக்குல்ல உங்களுக்கு கேன பெறலாம். தங்கள் ஜாமானம் தான் ஜாஜா ஜாமானமா வீடியோ எப்பவும் போடுவீங்க. இப்படிக்கும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் கொண்டிருக்கும் ஜாமமுக கட்சி தொண்டர் கோபி தனுசு. சரி நாளைக்கு எல்லாம் போடுவேன் வந்து பார்த்து அதில் ஃபோட்டோ அனுப்புவேன். ஃபோட்டோ உங்கள் வீட்டில் வச்சு மாலை போட்டு கும்பிடு. ஏதில் போவான் ஒரு விட்டு வச்சுச்சு எத்தனை போதுமா? இதே மாதிரி இந்த லட்டு போய் சின்ன பேர் இருக்கான். நான் லட்டு போய் காடு வரைக்கும் ஓடிடுவேன். சரி தலைவர் எனக்கு டவுட்டு, இந்த ஜாமானத்துக்கு எப்படி மாஸ்க் போடுவீங்க? ஓ ஆளு சைஸா பாரு. மாடியில் அடங்கி நீங்க போதும் மாஸ்க் போட்ட மாஸ்கா இருக்கும். ஜாமானத்துக்கு போட்ட மாஸ்க். ஆமா ஜாமான் மாஸ்க். ஏயா என்னை விட குழப்பறீங்க வச்சு. நம்மளே ஜேமுக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜாமானத்துக்கு மாஸ்க் போடுங்க. நீ இப்படி சொன்ன வாயில வார்த்தை வராது. அந்த பெல் பட்டனை கண்டிப்பா அமுக்கிடுங்க. நம்மளே அதை விட